உலக தமிழர்களுக்கு வணக்கம். சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் காவலர்கள். நாங்கள் இல்லைன்னா பாசிச பாஜக உள்ளே வந்துடும், சிறுபான்மையினரை அழிச்சிருவாங்க. குறிப்பாக முஸ்லீம்களை கண்டாலே இந்த பிஜேபிக்காரனுங்களுக்கு பிடிக்காது, சங்கி பயலுக. இப்படி தான் நம்ம திராவிட மாடல் உடன்பிறப்புகளும் சரி அமைச்சர்களும் சரி உருட்டிக்கிட்டு அலைவாங்க. ஆனால் அண்ணா அறிவாலயத்துக்குள்ளேயே இஸ்லாமியர்களுக்கு அனுமதி இல்லை. இதை நான் சொல்லலை, அண்ணா அறிவாலயத்தோட மேனேஜர் சொன்னது. அந்த ஆடியோவை உங்களுக்கு நான் போடுறேன், கேட்டு பாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதிமுகவுக்குள்ளே ஏகப்பட்ட பிரிவினைகள் இருக்குது. எஸ்பி வேலுமணி ஒரு பக்கம் இருக்கார், எடப்பாடி பழனிசாமிக்கும் சிவி சண்முகத்துக்கும் பிரச்சனை, இப்படியெல்லாம் உருட்டக்கூடிய ஊடகங்கள் திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு அவரே முகநூலில் பதிவிட்டிருக்காரு. என்னோட தொகுதி காலியாக இருக்குது அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இதுக்கு முழுக்க காரணம் உள்கட்சி பூசல் அப்படிங்கிறது. இதை பற்றி எந்த மீடியாவுமே வாயே திறக்க மாட்டாங்க. அதோட திமுகவோட ஆட்சி அராஜகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கேடுகிட்டு போயிருக்கு சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கொலை நடக்காத நாட்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் இன்னைக்கு ஆதாரத்தோடு நம்ம வச்சு செஞ்சிடணும் அப்படிங்கிற முடிவோடு தான் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி சர்வைவல் ஃபவுண்டேஷன் மதுபோதைக்கு அடிமையானவர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ட்ரைனிங் சென்டர், நல்ல பயிற்சிகளை கொடுத்து யோகா உள்ளிட்ட பயிற்சிகள், சரியான மருத்துவம் எல்லாம் கொடுத்து குடிபோதையிலேருந்து மீட்டெடுக்கிறாங்க. உங்களோட நண்பர்கள் உறவுகள் யாராவது மதுபோதைக்கு அடிமையாக இருந்தால் அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு இவங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரி, இப்போ நாம் வீடியோக்குள்ளே போவோம். அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே இஸ்லாமியர்களுக்கு அனுமதி இல்லையா, என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ முதல்ல கேளுங்க. இந்த ஆடியோ நாம பேசுனது கிடையாது. அண்ணா அறிவாலய மேனேஜர், அதாவது அறிவாலயம், அண்ணா அறிவாலயம் அப்படிங்கிற பேரில் ஊருக்கு ஊர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. முதல்ல இந்த வானவில் பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது தேனாம்பேட்டையில் அண்ணா அறிவாலயம் அப்படிங்கிறது கட்டப்பட்டது. திமுகவோட தலைமை அலுவலகம் அதுதான். அப்புறம் திருச்சியில் KN நேரு அவர்கள் கட்டினார், அதுக்கு கலைஞர் அறிவாலயம்னு பேர் வச்சார். இந்த கலைஞர் அறிவாலயத்துக்குள்ளே நடந்த உரையாடல் தான் இது. ஒருத்தர் தன்னோட மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் முடிஞ்சு வரவேற்பு வைக்கிறதுக்காக அண்ணா அறிவாலய மேனேஜருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. இந்த உரையாடலை கேளுங்க. ஹலோ, வணக்கங்க சார். நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன், அகமதுன்ட்டு. இது கலைஞர் அறிவாலயம் வந்து கல்யாண மண்டபம் மேரேஜ் ஹாலுங்களா சார்? ஆமாம் சார். நீங்கள் சார் இன்சார்ஜ்? நீங்கள் தான் இன்சார்ஜுங்களா? மேனேஜர் சார், சொல்லுங்கள் சார். மேனேஜருங்களா, சொல்லுங்கள் சார். சார், இந்த ஜூலை 9, 16 இந்த தேதிகளில் இது உண்டா சார் நிகழ்வு? என்ன தேதி? 9, அதை விட்டால் 16 ஜூலை இல்லையா? ஆமாம் சார். ஜூலை 9 புக்கா இது, 16 வேணா இருக்கு. 16 இருக்குங்களா? ரிசப்ஷனு எவ்வளோ இது சார் வாடகை சார்? பீர் வெஜிடேரியன் சார். ஃபர்ஸ்ட்டு என்னங்க சார்? சுத்த சைவம். அப்படிங்களா சார்? ஆமாம். அப்புறம் இதெல்லாம் முஸ்லீம்ஸ் ரிசப்ஷன்லாம் அங்கே வைக்க முடியாதா? கிடையாது கிடையாது கிடையாது. ஏன் சார் இப்படி? இதுன்னு ஒன்லி வெஜிடேரியன் மண்டபம், வெஜிடேரியன் மண்டபம். ஆச்சரியமா இருக்கு. அது திராவிட பாரம்பரியத்தில் வந்த நம்ம திராவிட பாரம்பரியத்தில் சென்னை அண்ணா அறிவாலயமே திராவிட பாரம்பரியத்தில் ஐயர் மாதிரி தான். ஓ, எங்க மண்டபத்து தமிழ்நாடு லெவலில் பூரா எல்லாம் வெஜிடேரியன் தான். எல்லா இதுலேயுமே வெஜிடேரியன் தானே? ஆமாம். ஓஹோ, நம்ம வெளியில இருந்து சமைச்சு கொள்கை தான் திராவிடம். ஆனால் இயக்கத்தில் வந்து பாரம்பரியம். ஓ, எவ்வளோ சார் வாடகை? 3 லட்சம் ரூபா சார். 3 லட்சம் ரூபாய்ங்களா? உங்கள் நேம் சார்? வெங்கடேசன். வெங்கடேசன். ஓகே சார், நான் திருப்பி வில் கால் யூ பேக். தேங்க்யூ. கேட்டாச்சா? அண்ணா அறிவாலயத்துக்குள்ள சுத்த சைவமா, மாமிச உணவுகள் சமைக்கவே கூடாதான். சரிங்க, என்னங்க திராவிட பாரம்பரியத்தில் வரீங்க, சுத்த சைவம்னு சொல்கிறீங்க. இப்போ இஸ்லாமியர்கள் வீட்டு விசேஷ நிகழ்ச்சி அப்படின்னா மாமிச உணவுகள் இல்லாமல் இருக்காது. அவங்களுக்குலாம் இங்கே அனுமதி கிடையாது. எங்களோடது சுத்த சைவம், அதெல்லாம் இங்கெல்லாம் அனுமதி கிடையாது. ஏன்னா ஒரு திராவிட பாரம்பரியத்தில் வந்துட்டு சிறுபான்மையினருக்கு காவலர்னு சொல்கிறீங்களே. அதாவது சென்னையில் இருக்கிற அண்ணா அறிவாலயமே சுத்த சைவம், ஐயர் மாதிரி தான். யார் ஊருக்கு ஊர் அடுத்தவனை சங்கின்னு சொல்லிட்டு வாய்கிலியை பேசிக்கிட்டு இருக்க இதே கூட்டம் என்ன சொல்லுது? ஒரிஜினல் சங்கியே அண்ணா அறிவாலயத்திலேருந்து தான் வந்திருக்கோம் அப்படின்னு. சென்னையில் இருக்க அண்ணா அறிவாலயமே சுத்த சைவம் தான், ஐயர் மாதிரி தானா. அது மாதிரி தான் இவங்களும் நடத்துகிறாங்களாம். அதனால்
இஸ்லாமிய வீட்டு விசேஷங்களுக்கு இங்கே அனுமதியே கிடையாது. சுத்த சைவம். என்னங்க இது, மண்டபம்லாம் செய்வோம், அசைவம் போட்டால் கொஞ்சம் ஸ்மெல் வரும், போகும் வரும், சுத்தம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அதனால் கூட அப்படி வச்சுருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஏன் உணவு, ஏன் உரிமை, என்னோட அது இது அப்படின்லாம் பேச தெரியுதுல்ல. மாட்டுக்கறி பஞ்சாயத்தை கொண்டு வந்து நாராக தெருமுழுக்க பேச தெரியுதுல்ல. ஓசி சோறு வீரமணி மாதிரியான நபர்களை வச்சுக்கிட்டலாம் என் சோறு என் உரிமை அப்படின்னு பேச தெரியுதுல்ல. எதுக்கு எடுத்தாலும் மாட்டுக்கறி திங்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதிப்பு, என் உணவு என் உரிமை, நான் என்ன சாப்பிடணுங்கிறத நான் தான் முடிவு செய்யணும், நீங்கள் முடிவு செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் வாய்கிலேயே பேசக்கூடிய திமுகவினருடைய அலுவலகத்தில் மாமிச உணவுகளுக்கு அனுமதி இல்லை. ஏன் மற்ற இடத்துல என் உணவு என் உரிமை, அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே நாங்கள் வாடகை கொடுத்து வந்து சாப்பிட்டா மட்டும் என் உணவு உன்னோட உரிமை ஆகிடுமா? ஏன்னா தர்மத்துக்கு சத்திரம் கட்டியா விட்டுறீங்க, 3 லட்சம் ரூபா வாடகை வாங்குறீங்க. 3 லட்சம் ரூபா என்ன தர்மத்துக்கு கொடுக்குறோமா, இல்லை உங்க எங்கேயாவது அரசியல் கட்சி வச்சு மந்திரி மாதிரி திருட்டு வந்து கொடுக்குறோமா? உழைச்சி சம்பாதிச்சு தான் 3 லட்சம் கொடுக்குறான். அங்கே மட்டும் அவன் உணவு அவன் உரிமை கிடையாதா? அப்போ அரசியலுக்குன்னா ஒரு பேச்சு பேசுவீங்க, மற்றபடி சொந்த வாழ்க்கையில் ஒரு பேச்சு பேசுவீங்களா? ஊரெல்லாம் போய் கடவுள் மறுப்பு பேச வேண்டியது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள அப்படியே உளுந்து சாமி கும்பிடுவாங்க, கேட்கறதில்ல. அதே மாதிரி தானே இந்த விஷயத்துலையும் நடக்குது. நம்ம வீரமணியெல்லாம் எடுத்துங்க, தாலி பெண்ணிடத்தை அடிமைப்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற தாலியெல்லாம் அறுத்துவிட்டு தாம்பொண்டாட்டி கழுத்தில் மட்டும் தலைன்னு தாலி தொங்க தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட எண்ணம் புத்தி எல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க. மாட்டுக்கறியை வச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் மாட்டுக்கறி பிரச்சனை அப்படிங்கிறது வந்ததில்லை. எவனோ எதையோ தின்னுட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நான் சாப்பிடல, எனக்கு பிடிக்காது, நீ திங்கிறதுனா தின்னுட்டு போ, இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ சாதாரணமாக நண்பர்கள் வந்து ஒரு 10 பேர் ஒரு பார்ட்டி பண்ண போகிறாங்க அப்படின்னா அதில் 2 பேர் 4 பேர் மாட்டுக்கறி திங்கிறவன் இருப்பான். நீ சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கப்பா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒதுங்கி இருப்பான். அவன் அதை கம்பல் பண்ண மாட்டான். இப்படி தான் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை இருக்குது. ஆனால் இவங்க மாட்டுக்கறி சாப்பிட்டா அடிச்சு கொள்றாங்க, மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க அப்படின்லாம் பேசி முடிச்சுட்டு சாதாரணமாக ஒரு முட்டையை கூட அவங்க அலுவலகத்தில் சாப்பிட விட முடியாத அளவுக்கு சுத்த அக்மார்க் சங்கிகளாக அறிவாலயத்திலேருந்தே இருக்காங்க அப்படிங்கிறது இது மூலியமாக தெரியுதா இல்லையா? நீங்களே பார்த்துங்க. சரி, இப்போ அடுத்தது வருவோம். இப்போ இந்த எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பிரச்சனை, சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு மீடியாக்கள் வாந்தி எடுக்கிறானுங்க பார்த்தீங்களா? அது உண்மை இருக்கோ இல்லையோ அது அடுத்த விஷயம். இதை பற்றி மட்டும்தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. லால்குடி எம்எல்ஏவான சவுந்தரபாண்டியன் தொடர்ச்சியாக 3 முறை ஜெயிச்சு எம்எல்ஏவா இருக்காரு. இதே லால்குடி தொகுதியில் பாலன் என்கின்ற திமுக வேட்பாளர்கிட்ட நேருவே தோத்துருக்காரு. ஆனால் இந்த சவுந்தரபாண்டியன் வந்த காலகட்டத்திலேருந்தே இவர் தான் தொடர்ச்சியாக 2011, 16, 2021 3 தேர்தல்களில் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு. இதில் 2011 நேருவே திருச்சியில் தோத்தாரு. ஆனால் இவர் தொடர்ச்சியாக ஜெயிச்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட இந்த எம்எல்ஏ நேரு கூட முட்டல் மோதல், காலங்காலமாக கோஷ்டி பூசல் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது எப்போவுமே திமுகவில் கோஷ்டி பூசலுங்கிறதுக்கு பஞ்சம் இருக்காது. மீடியாக்கள் அதை வெளியே பேச மாட்டாங்க. இப்போ திருச்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரு அவர்களுக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் 7ஆம் பொருத்தம். ஏற்கனவே சிவா குரூப், திருச்சி சிவா குரூப் ஒன்று இருக்காங்க. இவர் எதுலேயுமே இல்லாமல் கட்சி உண்டு தான் வேலை உண்டுன்னு புழப்பாக்கக்கூடிய ஏதோ திமுகவில் ஓரளவுக்கு நல்ல மனுஷன்னு சொல்லக்கூடிய ஒரு எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன். இவரோட தொகுதிக்கு உட்பட்ட அந்த பகுதியில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் கட்டுறதுக்கான அந்த பூஜை எல்லாம் நடக்குது. இவருக்கே அழைப்பு இல்லை. ஒரு தொகுதி எம்எல்ஏவை அழைக்காம அதிகாரிகள் போய் வேலைகள் செய்கிறாங்க அப்படின்னா அந்த அதிகாரிகளை இயக்கக்கூடியது யாராக இருக்கும்? ரொம்பலாம் யோசிக்க வேண்டியதில்லை, நேரு தான். இவரை அழைக்கல. இப்போ இவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன போட்டார்? என் தொகுதி காலி ஆகிடுச்சு, நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு. இதை பற்றி எந்த ஊடகமாவது பேசியிருக்கா? ஏன்னா துப்புனது திமுக காரனாக இருந்தால் அதை கூட இனிக்குதுன்னு சொல்லி நக்கக்கூடிய வேலைகளை தான் இங்கே பெரும்பான்மையான மீடியாக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வேலையை தான் இதுலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ தன்னோட முகநூலில் நான் இறந்துட்டேன்னு பதிவு போட்டிருக்காரு. யாராவது பேசியிருக்காங்களா? தன்னோட தொகுதி காலி ஆகிடுச்சின்னு பதிவு போட்டிருக்காரு. யாராவது பேசியிருக்காங்களா? அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா 200 ரூபா கிடைக்காது, ஓனர் கோச்சுவாங்கல்ல. இந்த மாதிரி கேடுகட்ட மீடியாக்கள் தான் நாட்டை கொண்டு போய் படுகுழியில் தள்ள போகிறாங்க அப்படிங்கிறதான் கேவலத்தோட உச்சம். இதை நம்ம பேசி தான் ஆகணும். தமிழ்நாட்டில் தினந்தோறும் கொல்ல ஒரு பெண் காவலரை யூனிஃபார்மோட வெட்டியிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் வெட்டினது அவளோட கணவர். இது தனிப்பட்ட பிரச்சனை, இதுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, ரைட்டு, ஓகே. இது மாதிரி தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் காவல்துறையினர் வந்து கண்கூத்தி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு தக்கன காவலர்கள் இல்லை அப்படின்பாங்க. காவலர்கள் இல்லைன்னா எடுக்க வேண்டியது யாரோட வேலைங்க? காவல்துறைக்கு பொறுப்பு வகிச்சிட்டு இருக்க தமிழக முதலமைச்சர் தூங்கிக்கிட்டு இருக்காரா?
காவல்துறைக்கு ஆட்பற்றாக்குறை. எடுங்கப்பா. எங்கேருந்து சம்பளம் கொடுப்பீங்க? நம்ம தான் கடனை வாங்கி வாரி குவிச்சிருக்கோமே. ஆட்சி நடத்துகிற லட்சணம் அப்படியே ஆகா ஓகோன்னு ஊரெல்லாம் பேசிட்டு எல்லா துறையவும் அழிச்சிக்கிட்டு இருக்கிற வேலைகளை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே மாதம் பல்ட்டி அடிக்க வேண்டியதாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் ஆட்சி நடத்திக்கிட்டு சட்ட ஒழுங்கு தினம் 4 கொலை நடக்குது. கடந்த ஒரு மாதத்தில் 500 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்க போகிறது? இது எதுலேயுமே தலையிடாத தமிழக மீடியாக்கள் இவங்க பாட்டுக்காக கடந்து உருளுவாங்க. ஒன்று ஆளுநரை திட்டணும், இல்லை மோடியை திட்டணும். ரெண்டுமே ஒன்றும் சப்ஜெக்ட் இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதிமுக பக்கம் வந்துடுறது, உங்களுக்குள்ள உள்கட்சி பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னு. உண்மையிலே சொல்கிறேன், அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் இன்னைக்கு தமிழக மீடியாக்கிறது திங்கிறதுக்கு சோறு கிடையாது. அறிவாலயத்தில் வாங்குற 200 ரூபாயை வச்சு கம்மங்கூழ் மட்டும்தான் குடிக்க முடியும் உங்களால். அதிமுக வச்சு ஏதாவது பேசி கண்டென்ட் பண்ணி இப்படியே காசு பார்த்து காலம் பூரா திமுகவுக்கு சொம்படிச்சு தான் நீங்கள் சோறு திங்கணும்னா நீங்கள் திங்கிறது சோறா இல்லை வேறா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சிங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.